நட்பவி. நான் உங்கள் மை சூப்பர் டிப்ஸ். எல்லோரும் அப்படி இருக்கிறீர்கள்? நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். வைஃப் நல்லா ஒய்ஃப் இருக்கீங்களா? நல்லா இருக்காங்க. இதான் என்னோட ஒய்ஃப். நல்லாவே இல்லை, இவ்வளவு போய் நல்லா இருக்கேன்றீங்க. இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அவரும் நல்லா இல்லைன்றாரு, சிரிக்கிறாரு. அவன் எப்பவுமே சிரிச்சுதான் மச்சான். நீங்கள் எல்லோரும் சுகமாக இருக்க என் இஷ்ட தெய்வமான ஆஞ்சநேயரிடம் கொண்டாடுகிறேன். நான் இந்த முறை கொண்டு வந்துள்ள டிப்ஸ், லக்ஷ்மி தாயின் அருமையான வரலட்சுமி விரதம் வருகிறது. மகாலட்சுமியின் முக்கியமான விரதத்தில் ஒன்று வரலட்சுமி விரதம் ஆகும். வரலட்சுமி என்றால் கேட்டதை வரமாக தருவா உங்கள் தாய். அம்னியப்பா, எனக்கு பெருசா ஒண்ணும் ஆசை இல்லப்பா. லோக்கல்ல மின்னல் மினி பஸ்ஸா ஓடிக்கிட்டு இருக்கிற என் பஸ் ஒன்ன மாதிரி ஆம்னி பஸ்ஸா மாறி தென்பழனில இருந்து சென்னை வடபழனி வரைக்கும் ரதமா ஓடணும். அதுக்கு என் மின்னலோட வசூல் கொட்டுன்னு கொட்டணும். கொட்டுமா? கொட்டும், கொட்ட வைப்ப. வாங்கோ மை சூப்பர் டிப்ஸுக்குள் போவோம். இந்த முறை 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆவணி மாதம் 2024 ஆண்டு வரலட்சுமி விரதம். ஏற்கனவே நீங்கள் விரதம் இருந்தால் அதை அப்படியே கடைபிடிக்கவும். இப்போதுதான் முதல் தொடங்க இருக்கிறீர்கள் என்றால் அவர்களின் ஊர்வலக்கப்படி கடைபிடிக்கவும். நீங்கள் வியாழக்காலையே வீடு வாசல் லட்சுமி படம் எல்லாம் சுத்தம் செய்து உங்கள் வசதிக்கு ஏற்றவாறு பூஜை பொருட்களை வேண்டி ஆயத்தப்படுத்தவும். நீங்கள் முதல் நாளே அம்மனை வரவேற்கிற பழக்கம் இருந்தால் வியாழன் மாலை சாமி அறையில் ஒரு மனப்பலகை போட்டு உங்களிடம் சிகப்பு பட்டு துணி இருந்தால் அதை விரிக்கவும். அல்லது மஞ்சள் நீரால் மனப்பலகையை சுத்தம் செய்து விபூதி, மஞ்சள், குங்குமம் வைத்து சிறு கோலமும் வாசலிலும் மனப்பலகையிலையும் போட்டு முதலில் உங்களிடம் பிள்ளையார் சிலை இருந்தால் அல்லது மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து விபூதி, சந்தனம், குங்குமம், அருகம்புல், ஒரு வாழைப்பழம், ₹1 நாணயம் வைத்து 2 புத்து விளக்கு அல்லது காமாட்சி விளக்கு ஏற்றவும். நம்ம அம்மா நம்ம வீட்டுல மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு தான் குத்து விளக்கு ஏத்தணும்னு ஆசைப்படுறாங்க. பிரதர், நீங்க ரொம்ப லேட் பிரதர். வீட்டுல இருந்த குத்து விளக்க நான் எப்பவோ வித்துவிட்டேன். அது மட்டும் இல்ல, மகாலட்சுமி தான் குத்து விளக்கு ஏத்தணும்னு சட்டம் ஒண்ணும் கிடையாது. ஒரு மட்டமான ஆள் வந்து ஏத்தினாலும் குத்து விளக்கு எரியும். விளக்கில் நெய் விட்டு தாமரை திரி அல்லது பஞ்சு திரி போடுவது நல்லது. பின் விளக்கை ஏற்றி முதலில் பிள்ளையாரை வணங்கி பின் கலசத்தின் அம்மனை வரவேற்கும் பழக்கம் இருந்தால் கலசத்தை ஆயத்தப்படுத்தலாம். உங்களிடம் செம்போ சிறுகுடமோ இருந்தால் கலசத்துக்கு எடுக்கலாம். வெள்ளியோ அல்லது பித்தளையோ அல்லது செப்பாகவோ எடுக்கவும். சில்வரில் வைக்க கூடாது. உங்களுக்கு கலசத்தை நூல் சுத்த தெரிந்தால் நூல் சுத்தவும். பின் கலசத்துக்கு விபூதி, சந்தனம், குங்குமம் வைக்கவும். கலசம் 2 முறைப்படி வைக்கலாம். ஒன்று நீர் நிரப்பி அல்லது அரிசி நிரப்பி வைக்கலாம். எல்லாம் உங்கள் வசதிக்கு ஏற்றவாறு பார்த்துக்கொள்ளவும். பின் மனப்பலகையில் உங்களிடம் தலைவாழை இருந்தால் விரித்து அல்லது சிறு பித்தளை தட்டில் 3 அல்லது 5 கைப்பிடி நெல்லை அல்லது அரிசியை பரப்பி அது கலசத்தை வைக்கவும். பின்பு கலசத்தில் முக்காவாசிக்கு அரிசி நிரப்பி பின் பாசிப்பருப்பு 1 பிடி போட்டு ராஜகனியான நன்கு பழுத்த ஒரு கருப்பு புள்ளியும் இல்லாத மஞ்சள் தேசிக்காயையும் ஒன்று போடவும். பின் ஒரு வெத்திலை, ஒரு கொட்டப்பாக்கு அல்லது கொஞ்சம் சீவல், ₹1 நாணயம், ஒரு விரலி மஞ்சள் அல்லது கஸ்தூரி மஞ்சள் ஒன்று போடவும். பின் உங்கள் தாய்க்கு பிடித்த வாசனை பொருளான ஜாதிக்காய் 1, கிராம்பு 3, ஏலக்காய் 3, பச்சைக்கற்பூரம் 3, வசப்பு 1 துண்டு, வில்வமிலை இருந்தால் 3, துளசி இலை கொஞ்சம், தாமரைப்பூ இதழ் கொஞ்சம் போடவும். பின் உங்களுடன் தங்கமோ வெள்ளியோ இருந்தால் போடலாம். முத்து, பவளம், வைரம் போடலாம். உங்கள் பரம்பரை நகைகள் இருந்தால் போடலாம்.
உங்களிடம் ஒன்றும் இல்லாவிட்டாலும் ஒரு சிறு வெள்ளி காதணி ஏதும் இருந்தா கூட போடலாம். ஒரு சிறு வெள்ளி போட்டா கூட அடுத்த முறை பவுன் போடும் பாக்கியத்தை தாய் லட்சுமி கட்டாயம் தருவா. இது உண்மை, கவலைப்படாதீர்கள். இவ்வாறு உங்களிடம் இருப்பதை நீர் கலசத்திலேயோ அரிசி கலசத்திலேயோ சேர்த்து ஆடியில் ஏதாவது புது விசாக நகைகள் வேண்டியதையும் அதில் சேர்க்கலாம். அவ்வாறு சேர்க்க கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் சேரும். அதன் பின் 5 வெத்தலை அல்லது மாவிலை வைத்து ஒரு முடி தேங்காயை சுத்தம் செய்து நன்றாக மஞ்சள் பூசி கலசத்தில் வைத்து உங்களுடைய அம்மன் முகம் இருந்தால் தேங்காயில் கட்டிவிடவும், அல்லது தேங்காயை அம்மனாக உங்கள் விருப்பத்திற்கும் உங்களிடம் இருப்பதையும் வைத்து அலங்கரிக்கலாம். வாசனை மலர்களான மல்லிகை, முல்லை, தாமரை, மரிக்கொழுந்து, ரோஜா இவ்வாறு உங்களிடம் இருக்கும் பூக்களால் அலங்கரித்து சிறு மாலையும் கட்டி போடலாம். கொஞ்சம் உதிர்ப்பூக்களும் வைத்திருக்க வேணும். பழங்களும் ஆயத்தப்படுத்தி தாம்பூலமும் வைக்கலாம். தங்க தாம்பாளத்துல வச்சு தாங்குவேக்கா. பழங்களில் வாழை, மாதுளம் இருப்பது முக்கியம். மிகுதியெல்லாம் உங்கள் விருப்பம். பின் கலசத்தையோ அல்லது லட்சுமி போட்டோவையோ வாசலுக்கு கொண்டு போய் ஒரு விளக்குடன் கற்பூர ஆராத்தியம் எடுத்து அப்பனை அன்பாக நல்ல பாடலை உடிக்க விட்டு அழைத்து வரவும். அழைத்து வரும்போது கொஞ்சம் மஞ்சளை கரைத்து கால் வைத்து வரலாம். அவ்வாறே சுவாமி அறையில் அலங்கரித்து இருக்கும் மனையில் கொண்டு போய் அழகாக வைக்கவும். அம்மாச்சி நீ வந்துட்டியா என்று சொல்லிக்கொண்டு சரியான சந்தோஷமாக இது கையலாலேயும் உங்களுக்கு கேட்ட வரங்களை கேட்டு வைக்கவும். நீங்கள் முதல் நாள் அழைப்பது என்றால் வியாழக்கிழமை மாலை 6 மணியில் இருந்து 7:30 மணிக்குள் அழைத்து பூஜை செய்யவும். நெய்வேத்தியமாக வெண்பொங்கல் வைக்கலாம் அல்லது வெள்ளிக்கிழமை காலையே அழைக்கலாம். வெள்ளி காலை தலைக்கு குளித்து வாசலில் கோலம் போட்டு நான் சொன்னபடி காலை 6 to 9 மணிக்கு தாயார அழைத்து அப்படியே பூசையை தொடங்கலாம். அந்த நேரமே மஞ்சள் காப்பையின் கட்டி பூசைகளை முடிக்கலாம். அல்லது காலை நைவேத்தியமாக வெண்பொங்கல் வைத்து தீபதூபம் ஆராத்தி எல்லாம் காட்டி பின் மாலை உங்கள் வீட்டில் எத்தனை பெண்கள் விரதம் இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கு மஞ்சள் சரடு கட்ட வேண்டும். நீங்க காலை வீட்டில் அம்மனுக்கு பூசை வைத்து விட்டு மாலை கோயிலிலும் போய் காப்பை கட்டலாம் பூசகரின் கையால். அல்லது மாலை நீங்களே மஞ்சள் நூலில் மஞ்சள் பூசி 9 முடித்து போடவும். ஒவ்வொரு முடித்திற்கும் ஓம் வரலட்சுமியே போற்றி, ஓம் வரலட்சுமியே போற்றி. இவ்வாறு பக்தி சிரத்தையுடன் உங்களுக்கு தேவையானதை மனதுக்குள் நினைத்து கும்பிட்டு கொண்டு போடலாம். பின் அந்த மஞ்சள் சரடு காப்பை கலசத்தில் அல்லது லட்சுமி படத்துக்கு முன் வைத்து நைவேத்தியமாக கற்கண்டு பொங்கல் செய்யலாம். பாலில் ஏலக்காயும் கற்கண்டும் போட்டு காய்ச்சி வைக்கலாம். பாலும் பாயாசமும் வைக்கலாம். பால் கோவாயும் செய்து வைக்கலாம். நஸ் வகைகளும் வைக்கலாம். அதாவது பாதாம், முந்திரிகை இவ்வாறு பழங்களும் வைத்து ஒரு தேங்காயும் உடைத்து வைத்து முதல் பிள்ளையாரை, பின் குல தெய்வத்தை, பின் இஷ்ட தெய்வத்தை, அதன் பின் லக்ஷ்மியின் 108 போற்றி சொல்லவும். போற்றி சொல்லும் போது 108 தரம் குங்கும அர்ச்சனையும் செய்யலாம். விளக்குக்கு முன் பின் உங்களுக்கு தெரிந்த பாடல் எல்லாம் பாடியோ கேட்டோ திருப்பியும் கற்பூர ஆளாத்தி எடுத்து நெய்வேத்தியங்களை சமர்ப்பித்து உங்கள் வீட்டில் பெரியவர்கள் இருந்தால் அவர்கள் கையால் சரடு கயிற்றை பெண்கள் வலது கையில் கட்டவும். பெரியவர்கள் இல்லாவிட்டால் கணவன் கையாலும் கட்டலாம். யாரும் இல்லாவிட்டாலும் நீங்களே உங்கள் கையில் கட்டலாம். கவலை வேண்டாம்.
இவ்வாறு உங்களால் இயன்ற அளவு பூசைகளை முடித்து நூலும் கட்டின பின் நைவேத்தியமாக என்ன வைத்தீர்களோ அதையே உணவாக எடுத்துக் கொள்ளவும். வரலட்சுமி விரதத்துக்கு காலை மதியம் உணவு எடுக்காமல் இரவு நைவேத்திய பொருளை உணவாக எடுப்பது மிகவும் நல்லது. எல்லாம் உங்களுடன் நிலைமையை பார்த்து செய்யவும். இந்த விரதம் உங்கள் பெண் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கவும். ஏனென்றால் இது பெண்கள் தான் அநேகமாக ஆன ஊர்களில் பிடிப்பார்கள். ஆண்கள் பிடிப்பது எனக்கு தெரியாது. ஏனென்றால் பெண்கள் தான் லட்சுமி என்பார்கள் எல்லா வீட்டிலும். சில வீட்டில் மட்டும் அது தெரியாம வேதனைப்படுத்துகிறார்கள். இந்த விரதம் இருந்தால் செல்வம் மட்டுமல்ல, நல்ல குணமும் நல்ல கல்வி உடல் நலம் எல்லாம் தருவார் எங்கள் லட்சுமி தாய். பின் சனிக்கிழமை காலையும் உங்களால் எந்த நைவேத்தியங்கள் வைத்து புனர்பூசை செய்யவும். புனர்பூசை என்றால் அடுத்த நாளும் பூஜை செய்து அம்மனுக்கு நன்றி சொல்லி, தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. வெள்ளி தங்கம் இவ்வாறு கலசத்திற்குள் போட்ட ஒவ்வொரு பொருட்களையும் இருக்கும் இடத்தில் அந்தந்த இடத்தில் வைத்து விட வேண்டும். அரிசி, தேங்காய், இனிப்பு சாப்பாட்டுக்கு பயன்படுத்தலாம். நீரில் கலசம் வைத்து இருந்தால் வீடு முழுவதும் தெளித்து மிகுதி நீரை மரங்களுக்குள் விட்டு விடவும். அதற்கு போட்ட மஞ்சளை பெண்கள் குடிக்கும் போது பார்க்கலாம். பச்சை மஞ்சளாக இருந்தால் ஒரு சாடியில் நட்டு வளர்த்து அடுத்த பூசைகளுக்கும் அடுக்கலாம். சில வேளை பூஜை செய்ய முடியாம போனால் ஆவணி முடியறதுக்குள் வரும் ஏதாவது வெள்ளியில் நீங்கள் இந்த பூஜையை செய்யலாம். அது எனக்கு பெரிய குருக்கள் ஐயா சொன்னவர். ஓகே, உங்கள் வசதிக்கு ஏற்றவாறு விரதம் இருந்து உங்களால் என்ற தான தர்மம் செய்து பெரியவர்களின் காலில் ஆசி பெற்று பாருங்கள். எல்லோரும் சந்தோஷமாக வாழ்வீர்கள். எல்லா ஆண்களுக்கும் சொல்வது என்னவென்றால், லக்ஷ்மி உங்களிடம் இருக்க வேண்டும் என்றால் உங்கள் வீட்டு லக்ஷ்மிகளை கண்கலங்காமல் பார்க்கவும். காலையில தான் நான் சொல்லிட்டு போனேன், இந்த வாயால மகாலட்சுமி மாதிரி இருக்கேன்னு. அது வேற வாயி, இது நார வாய். ஓகே, எல்லோரும் தனலட்சுமி விரதத்தை கடைபிடித்து அவதாரும் பலங்களை பெற்று சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். ஓகே, பாய். இன்னும் ஒரு வீடியோல சந்திப்போம். ஓகே. அம்மா ஸ்ரீதேவி, இந்த வீட்லயா தான் இருக்க? உன் வீட்ல ஸ்ரீதேவி கூட இருக்காதா? ஐயோ, 100 லட்சமா? எப்ப சாமி? அம்மா ஸ்ரீதேவி, சீக்கிரமா அம்மா, சீக்கிரமா. இங்க வெயிட்டிங். ஒரு 100-200 கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல. அப்புறமா கணக்கு பார்த்துக்கலாம். வந்துரு ஐ, வந்துரு. இல்ல சாமி, அதையும் கொண்டு வர சொல்லுங்க சாமி. ஐயோ மகாலட்சுமி, இங்க காம்ப்ரமைஸ் ஆற மாதிரி தெரியல. அதையும் கொண்டு வந்துரு ஐ. அஜய் தள்ளி போ. மகாலட்சுமி மேசலாயிர போறா. அதோ ஆத்தா வந்துட்டா. இந்த லோகத்து பைபாஸ்ல வந்துட்டா. ஐ கொண்டு வந்து ஜம்ப் பண்ணி வந்துட்டா. கைலாசத்தை கிராஸ் பண்ணி வந்துட்டா. உங்க வீட்டு வாரி மேல வந்துட்டா.